வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா, புரட்டாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா, புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்க அப்படின்னா, குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கும்ப ராசியில் கன்னி லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் 315 டிகிரியில் தான் இந்தவுடைய புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் காலச்சக்கரத்தின் அதாவது 7வது ராசியான துலா ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா, இந்தவுடைய துலா ராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் அவருடைய ஸ்தலம் எங்கே இருக்குது அப்படின்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா, இந்த துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு திருப்பம் நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இது வரைக்கும் போகாதவங்க ஒரு தடவை போயிட்டு வந்து பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் ஒரு பதில் சொல்லுவீங்க. சரிங்களா? ஏன்னா அதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்தவுடைய துலா ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ உங்கள் ராசிக்கு பொதுவாக 12ஆம் இடத்துல அவர் இருக்கிறார். கன்னி ராசியில் ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறார். அப்படி இருக்கிறவர் பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தில் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா, கன்னி ராசியில் இருந்து துலா ராசிக்கு அதாவது உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் ஆட்சியாக உட்கார்றாரு. புரட்டாசி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்கள் ராசியில் சுக்கிர பகவான் அவர் ஆட்சியை உட்காருவார். பொதுவாக ஒரு வீட்டுக்கு அதிபதி அந்த வீட்லேயே ஆட்சியை உக்காந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சூப்பராக இருக்குன்றதில் ஒரு மாற்றமே இல்லை. சரிங்களா? ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் வீட்லேயே உட்காராருன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் உங்கள் வீட்டுக்கு வராரு. அப்படி வரக்கூடிய ஒரு தருணத்தில் பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா அவருடைய வீட்டுக்கு அவர் பார்க்கும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதாவது அந்த துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன அடிப்படையாக குறை இருக்கோ அந்த குறையை சரி பண்ணி கொடுக்க வேண்டியது அவரோட கடமை இல்லைங்களா? அப்படி பார்த்திங்கன்னா, இந்த துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு முதல்ல கல்வி தடையாக இருக்கா, அந்த கல்விக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் ஜென்மத்துக்கு வராரு. அப்போ அந்த ஜென்மத்தில் வரும்போது தன் சொந்த வீட்டில் ஆட்சியை உட்காரார். அப்படி வரும்போது என்ன பண்ணுவார், முதல்ல படிப்புன்றது சரியான முறையில் பயன்படுத்தி கொடுத்துருவார். இல்லை நான் படிச்சுட்டேனுங்க, எனக்கு அந்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை, எனக்கு அது ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது படிப்புக்கு தகுந்த பலன்களை கொடுத்துருவார். சரிங்களா? 3வது என்ன பண்ணுவார் அப்படின்னா, இன்றைக்கி பார்க்கும்போது இந்த குருவாக இருந்து ஒருத்தருக்கு கற்றுக் கொடுக்குற இடத்துல இருந்தாலும் சரி, 2வது இந்த கலைத்தொழில் செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அதே மாதிரி இந்த கட்டிட வேலை செய்துட்டு இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பகவான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். நான் ஒரு கட்டிட வேலை செய்கிறேங்க, எனக்கு நல்ல சம்பளம் இல்லை, எனக்கு சரியான வேலை கிடைக்கல, ஏன்னா செஞ்ச கூலி எனக்கு கை சேரலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, 2வது நான் சிலருக்கு நான் பாடம் எடுத்து நான் கற்றுக் கொடுக்குறேங்க, நான் குருவாக இருந்து சிலருக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கலைத்தொழில் செய்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பொருள் உருவாக்குறது, கலைத்தொழில், ஓவியம், ஆர்ட்ஸு, அதாவது கேமராவுக்கு முன்னாடி வேலை செய்கிறவங்க, சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை சுக்கிர பகவான் ஆட்சியை உட்காரும்போது கண்டிப்பாக அந்த ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். சரிங்களா? இப்படி இருக்கும்போது மெயினாக பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் வீட்லேயே உட்காரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதே டேட்லேயே கன்னி ராசிக்கு புதனும் ஆட்சியை உட்காந்துருவார். அதே 3ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா, இப்போ சிம்ம ராசியில் இருக்கிறவர் அடுத்தது கன்னி ராசிக்கு தன் சொந்த வீட்டில் அவர் ஆட்சியை உட்காந்துருவார். அப்படி உக்காந்துட்டாருன்னா அப்போ என்ன பண்ணுவார்னா 100%, ஏன்னா புத்திக்காரகன், அறிவுக்காரகன், தனக்காரன் சொல்லக்கூடிய புதன் பகவான் என்ன பண்ணுவார்னா தான் வீட்டில் அவரும் உக்காந்துட்டாருன்னா அப்போ அயல் நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த துலா ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா சுக்கிரனும் தான் வீட்டில் ஆட்சி உட்காந்துறாரு, புதனும் தான் வீட்டில் ஆட்சி உட்காந்துறாரு. அப்படி உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் போது அயல் நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, அதாவது வெளிநாடு,
வெளி மாநிலம், வெளி பயணம், இந்த மாதிரி முயற்சி எடுத்து எனக்கு சக்ஸஸ் ஆகலை, எனக்கு தடையாயிடுச்சுங்க, எனக்கு அது அமையுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க. சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏன்னா இப்போ சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார், ராஜபங்க நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாத காலமாகவே பார்த்தீங்கன்னா துளாராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப போராட்டம், தொழில் முடக்கும், பண கஷ்டம், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் போராட்டம், காசு பணம் இல்லாத போது இருந்த நிம்மதி கூட 4 காசு கையில் இருக்கும்போது அந்த நிம்மதி கிடையாது. சரிங்களா? இதுலேயே மெயினாக இந்த பார்த்தீங்கன்னா கமிஷன் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 1.5 மாதத்தில் ஏகப்பட்ட நஷ்டம். இதுலேயும் வெளிநாடு போய் இப்போ பார்த்தீங்கன்னா இருந்து வாழ்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 1.5 மாதமாக பல குழப்பங்கள். வீட்டுக்கு போகலாமா, இங்கே இருக்கலாமா, இல்லை தொழில் மாறலாமா, இல்லை 4 காசு சம்பாதிக்கிறது எனக்கு என்ன வழி இருக்குது, இது போல் எண்ணங்கள் ஒரு 1.5 மாதமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் வீட்டில் ஆட்சியாக உட்காரும்போது நிச்சயமாக உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி பொதுவாக ஒருத்தருக்கு 7ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் திருமணம் அவங்களுக்கு நல்லபடியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2ஆம் பாவத்துக்கும் 7ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா செவ்வாய். இப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ 9ஆம் இடத்துல அவரு தன் புதன் வீட்டில் தான் அவர் இருக்கிறார். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறார். உங்களுக்கு திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி இன்றைக்கி 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 9ஆம் வீட்டில், அது பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் அவர் இருக்கிறார், நட்பாக இருக்கிறார். அப்போ எந்த காலத்தை கொண்டும் இந்த 3ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதிக்குள்ளார் பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு திருமண வாய்ப்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக திருமண வாய்ப்பு அமையறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் விரும்புகிறேங்கன்னு சொன்னாலும் சரி, இல்லை நான் பேசணும் எங்களுக்கு கல்யாணம் வரைக்கும் வந்தது அது கட்டாயிடுச்சுன்னு சொன்னாலும் சரி, இல்லை எங்களுக்குள்ளார இன்னொரு பார்ட்னர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேங்க, இதெல்லாம் எனக்கு அமையுமான்னு பார்த்தா நிச்சயம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் இடத்துல உட்காரும்போது உங்களுக்கு 7ஆம் இடம் திருமணஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல உட்காரும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தே தீருவார். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் பாவகத்துக்கும் 6ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அஷ்டம குருன்னு சொல்லுவாங்க. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ அஷ்டம குரு நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அஷ்டம குருவில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்க. அதனால் ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, 10 ரூபா வாங்கி கொடுக்குறதோ, ஒருத்தருக்கு முன்ன நின்று நல்லது செய்கிறதோ, மெயினாக மற்றவங்களுக்கு உதவி செய்ய போனால் உபத்திரியம் பேர் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வெளியில் ஏன் போகிறீங்க? கட்டு சோத்துக்குள்ளே எலி வச்சு கட்டுறனா கட்டு சோறு மிச்சம் ஆகாது. உள்ளால் இல்லாத வெளியால் வளமாட்டாங்க. அதுபோல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா யார் பார்த்தாலும் அவருக்கு என்னன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிறைய சத்ருக்கள் நிறையா இருக்கும். ஏன்னா குரு இப்போ உங்களுக்கு அஷ்டம குருவாக இருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்த்தன கடை உங்களுக்கு கண்டிப்பாக பாய வரும். நீங்கள் கட்டன்றது யார் உருவாக்கி விட்டீங்களோ, நீங்கள் யார் மேலே அன்பு பாசம் வைக்கிறீங்களோ அவங்களே தான் உங்களுக்கு இப்போ பகையாயிடுவாங்க இந்த அஷ்டம குருனால். கிட்டத்தட்ட இந்த 4 மாத காலமாக பார்த்தீங்கன்னா நண்பன் கூட எதிரியாகக்கூடிய நேரம், சொந்த பந்தம் கூட பகையக்கூடிய நேரம், என் மனைவியை கூட இன்றைக்கி விரோதிக்கக்கூடிய நேரம் தான். உங்களுக்குள்ளார சின்ன சின்ன சங்கட செலுப்புகள் கொடுத்துட்ருக்கிற நேரம் இந்த 4 மாத காலமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சனி தான். பொதுவாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி துளாராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் நல்லா இருக்கணும்னா 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்போ அந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? சனி. மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கு அதிபதி யாருன்னா குரு, அதாவது சனி பகவான். அந்த சனி பகவான் இப்போ 5ஆம் வீட்டுக்கு அதிபதி, 5லேயே அவர் ஆட்சியாக இருக்கிறார், கும்பத்தில் அவர் ஆட்சியாக இருக்கிறார் சனி. அப்படி இருக்கிறதுனால சனி பகவான் எந்த காரணத்தை கொண்டு என்ன பண்ணுவார்னா தொழில் வகையில் முடக்கம் கொடுப்பார தவிர, ஆனால் புத்திர பாக்கியத்துக்கு குறை கண்டிப்பாக வைக்க மாட்டார். அதனால் புத்திர பாக்கியம்ன்றது கண்டிப்பாக நல்லா இருக்குது, நீங்கள் பயப்படவே தேவையில்லை. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா இன்றைக்கி சனி பகவான் 10ல் பார்க்கும், அதாவது புதன் பகவான். அந்த புதன் பகவான் 11ல் இப்போ பகையாக இருந்தாலும் அடுத்தது நான் சொன்ன மாதிரி 3ஆம் தேதி அவர் ஆட்சியை வந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுப்பார். சரிங்களா?
அடுத்தது வந்து 11ஆம் பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான், ஒளிக்கிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்போ ஒரு 12ஆம் இடத்துல வந்து பகையாக இருக்கும்போது தனக்கும் தன் குடும்பத்துக்கும் சம்மதமில்லாத சங்கடங்கள் வரக்கூடிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதுவும் ஜாதகருக்கும் தந்தைக்கும் ஏதோ ஒரு வகையில் சின்ன மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிறது கண்டிப்பாக இப்போ நல்லது. பொதுவாக இன்றைக்கி இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு 40% நல்லா இருக்குது அப்படின்னா 60% அஷ்டம குருனால் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நேரம் இருக்குது. வண்டி வாகனம் எடுக்கிறீங்களா, இல்லை காரு மாற்றுறீங்களா, தொழில் தொடங்குறீங்களா, உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க. ஏன்னா அஷ்டம குருவில் இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து எது செய்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம ஜாதகத்தில் பாருங்கள். முதல்ல நம்ம ஜாதகத்தை சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன தொழில் செய்தால் நல்லாயிருக்கும், எந்த துறையில் போனால் நல்லாயிருக்கும், எது தொட்டால் நமக்கு நல்லா இருக்கும், இது போல் விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டு செய்கிறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஏதோ நம்ம படித்தோம், ஏதோ ஒரு வேலைக்கு போனோம், ஏதோ ஒரு சம்பளம் வாங்குகிறோம், நம்ம பாட்டில் பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா 5ல் வளையாது 50ல் வளையாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? காசு இருக்கும்போது வந்து கட்டன்றது வந்து வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும், அதாவதுன்றது வயசு முடிஞ்ச வாட்டி நம்ம படுத்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வயசு இருக்கும்போதே நம்ம வாழல அப்படின்னா பின்னாடி வாழ முடியாது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு அருமையான ஒரே ஒரு விஷயம், நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, சுக்கிர பகவான் உங்கள் வீட்டுக்கு அவர் ஆட்சியாக வர்றதை மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு பலமும். அந்த பலமான நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.